அன்பான மாணவர்களுக்கு வணக்கம். நாம் 11ஆம் வகுப்பு கணக்கு பதியல் அலகு 8 வங்கி சரிக்கட்டு பட்டியலில் கணக்கு பார்த்துட்ருக்குறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோன்னா எடுத்துக்காட்டு கணக்கு 5 பயிற்சி கணக்கு 6. நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் கணக்கை உங்களுக்கு படிச்சுட்டு விளக்கமாக சொல்கிறேன், நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இப்போ கணக்கு எடுத்துக்காட்டு கணக்கு 5 வங்கி அறிக்கையின்படி சாதகமான இருப்பு கொடுக்கப்பட்டிருக்கும்போது, அதாவது இப்போ நம்ம கையில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் வங்கி நம்ம கையில் இருக்குது. இப்போ நம்ம பேங்கில் இருக்குன்னு நினச்சிக்கணும். இப்போ பழசெல்லாம் மறந்துடுங்க. இப்போ அப்படியே உல்ட்டா பண்ணி கொடுக்குறாங்க, மாற்றி கொடுக்குறாங்க. வங்கி ஏட்டை கையில் கொடுத்துருக்காங்க. இப்போது பின்வரும் சூழல்களிலிருந்து 31/2017 நாளுக்குரிய வங்கி சரிக்கட்டு பட்டியல் தயார் செய்க. 1. வங்கி அறிக்கையின்படி இருப்பு 25,000 நம்ம பேங்கில் இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். மறுக்கப்பட்ட காசில் 250 குறித்து ரொக்கேட்டில் பதியப்படவில்லை. 3. வங்கியில் செலுத்திய காசோலை தொகை 3000 இன்னும் வசூலிக்கப்படவில்லை. வங்கி கட்டணம் 300 ரொக்கேட்டில் பதியப்படவில்லை. விடுத்த காசோலை 9000 செலுத்துகைக்கு முன்னிலைப்படுத்தப்படவில்லை. இப்போ அதை கணக்கு எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தலைப்பு எழுதுங்க. டிசம்பர் 31, 2017 நாளன்றைய வங்கி சரிக்கட்டு பட்டியல் எழுதிட்டு விவரம் எழுதிடுங்க. அது உட்காலம் வெடிக்காலம் போட்டிருப்பீங்க. வங்கி அறிக்கையின்படி இருப்பு. இப்போ வங்கி ஏடு நம்ம கையில் இருக்குன்னு ஞாபகம் வச்சு, இதை மறந்துடவே கூடாது. மறந்துனா கணக்கு தப்பாக தான் வரும் உங்களுக்கு. அதனால் வங்கி அறிக்கையின்படி இருப்பு 25,000 நாம் பேங்கில் இருக்கிறோம். இப்போது 1வது படித்து பாருங்கள். மறுக்கப்பட்ட காசுல 250 குறித்து ரொக்கேட்டில் பதியப்படவில்லை. இப்போ பாருங்கள், ரொக்கேட்டில் பதிவு பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ரொக்கேட்டில் அதிகமானால் நாமளும் அதிகப்படுத்தணும், ரொக்கேட்டில் குறைஞ்சா நாமளும் குறைச்சிக்கணும். இப்போ மறுக்கப்பட்ட காசோலை குறித்து ரொக்கேட்டில் பதியப்படவில்லை. இப்போ என்னென்னா அவர் காசோலையை வங்கிக்கு அனுப்புகிறாரு வசூல் பண்ணி போட சொல்லி. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, ரொக்கேட்டில் அதிகப்படுத்தியிருப்பாங்க. நல்லா பாருங்கள், அவர் காசோலையை பேங்கில் கொடுத்து வசூல் பண்ணி அவர் அக்கௌண்ட்டில் போட சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நாம் தான் வங்கியில் இருக்கிறோம், அவர் அதிகப்படுத்தியிருப்பார் அங்கே. ஆனால் இது ரொக்கேட்டில் பதியப்படவில்லைன்னு இருக்குது. எது மறுக்கப்பட்ட காசோலை இல்லையா? அப்போ ரொக்கேட்டில் இருப்பு அதிகமாக இருக்கும், வங்கி ஏட்டில் இருப்பு குறைவாக இருக்கும். ரொக்கேட் இருப்பு அதிகமாக இருந்தால் நாமளும் வங்கி ஏட்டில் கூட்டணும், இதை அதிகப்படுத்தணும்னு அர்த்தம். புரிஞ்சுதான்னு பாருங்கள். அடுத்தது பாருங்கள். 2. வங்கியில் செலுத்திய காசோலை தொகை 3500 இன்னும் வசூலிக்கப்படவில்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு காசோலையை பேங்கில் கொண்டு கொடுத்துட்டார், நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு. கொடுத்து வசூல் பண்ணி என் அக்கௌண்ட்டில் போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் என்ன பண்ணியிருப்பாருங்க, காசோலை பேங்கில் கொடுத்த உடனே அவர் ரொக்க ஏட்டில் அதிகப்படுத்தியிருப்பார். ஆனால் வங்கியில் நாம் என்ன பண்ணுறோம், அவருடைய காசோலையை இன்னும் வசூலித்து அவர் அக்கௌண்ட்டில் நம்ம போடலை. அவர் போட்டதை நினச்சிருக்காரு இல்லையா? வங்கியில் செலுத்த உடனே அவர் ரொக்க ஏட்டில் 3000 அதிகப்படுத்தி வச்சுருப்பார். இந்த பணத்தை நம்ம வசூல் பண்ணால் தான் அவர் அக்கௌண்ட்டில் ஏறும். நம்ம வசூல் பண்ணலை இன்னும். அப்போ என்ன ஆயிருக்குன்னா ரொக்க ஏட்டு இருப்பு அதிகமாக இருக்கும், வங்கி ஏட்டு இருப்பு குறைவாக இருக்கும். ரொக்க ஏட்டு இருப்பு அதிகமாக இருந்தால் நாமளும் இங்கே அதிகப்படுத்தணும், அப்போ கூட்டணும்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள். வங்கி கட்டணம் 300. இப்போ நாம் தான் பேங்கில் இருக்கிறோம், வங்கி கட்டணம் போட்டிருக்கோம், அதாவது பிடிச்சிருக்கோன்னு அர்த்தம். அவர் அக்கௌண்ட்லேருந்து 300 நமக்கு குறைச்சிட்டோம். இது அவருக்கு தெரியாது. நல்லா பாருங்கள். வங்கி கட்டணம் ரூபா 300 ரொக்க ஏட்டில் பதியப்படவில்லை. வங்கியில் கட்டணம் போட்டிருக்காங்க, எதுக்கானது செக்கு புக்கு அல்லது அந்த சர்வீஸ் சார்ஜுக்காக 300 அவர் அக்கௌண்ட்டில் குறைச்சிட்டாங்க. இப்போ நாம் தான் குறைச்சிட்டோன்னு வச்சுங்க. அப்போ வங்கி ஏட்டு இருப்பு குறைவாக இருக்குது, ரொக்க ஏட்டில் அவருக்கு தெரியாது. அதனால் அங்கே அதிகமாக இருக்கும். அங்கே அதிகமாக நம்ம என்ன பண்ணணும், நாமளுங்க அதிகப்படுத்தணும், அதாவது கூட்டணும்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள். விடுத்த காசோலை 9000 செலுத்துகை முன்னிலைப்படுத்தவில்லை. காசோலை விடுக்கிறாங்க, விடுத்தா என்ன பண்ணியிருப்பாங்க, டக்குன்னு அவர் குறைச்சிருப்பாருங்க. இது நமக்கு என்ன பேங்க் வரல. அப்போ பார்த்திங்கன்னா ரொக்க ஏட்டில் 9000 குறைவாக இருக்கும், வங்கி ஏட்டில் குறையலை. ரொக்க ஏட்டில் குறைஞ்சா வங்கி ஏட்லேயும் குறைக்கணும். அப்போ என்ன பண்ணணுன்னா இதை கழிக்கணும்னு அர்த்தம். இதை கழிக்கணும் எழுதிங்க. இப்போ கூட்டி கழிச்சு பாருங்கள். அந்த கூட்டல் தொகை பார்த்தீங்கன்னா 29,050 வரும். இந்த 9000 கழிச்சிங்கன்னா மீதி 20,050 இதுதான் ரொக்க ஏட்டின் படம் இருப்பு. நம்ம கையில் இருக்கிறது வங்கி ஏட்டை கொடுத்துருக்காங்க, நம்ம ரொக்க ஏட்டில் எவ்வளோ இருக்குங்கிறத கண்டுபிடிச்சோம். இதே மாதிரி நம்ம பயிற்சி கணக்கு பார்க்கலாம். இது பயிற்சி கணக்கு 6. இப்போ நான் கணக்கு போட ஆரம்பிச்சுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புக்கு எடுத்து கையில் வச்சுங்க, அப்போ தான் நல்லா உங்களுக்கு புரியும். இப்போ நான் கணக்கு படிக்கிறேன் பாருங்கள். 2018 மார்ச் 31 நாளுக்குரிய வங்கி சரிக்கட்டு பட்டியலை தயார் செய்து ரொக்க ஏட்டின்படியான இருப்பினை கண்டறிக. ரொக்க ஏட்டு இருப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம கையில் என்ன இருக்கும், வங்கி ஏட்டு இருப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது
ரொக்க ஏட்டில் அதிகமானால் நாமளும் அதிகப்படுத்தணும், ரொக்க ஏட்டில் குறைஞ்சா நாமளும் இங்கே குறைக்கணும். இதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ வங்கி அறிக்கையின்படியான இருப்பு 15,000, விடுத்த காசோலை இன்னும் செலுத்துகைக்கு முன்னிலைப்படுத்தப்படாத 2,500, வங்கி கட்டணம் ரொக்க ஏட்டில் பதியப்படவில்லை 250, வங்கியால் பற்று செய்யப்பட்ட வட்டி ரொக்க ஏட்டில் பதியப்படவில்லை 500, நிலை அறிவுறுத்தின்படி வங்கி செலுத்திய காப்பீட்டு முனைமம் ரொக்க ஏட்டில் பதியப்படவில்லை 300, செலுத்திய காசோலை இன்னும் வர வைக்கப்படாதது 900 ரூபா. இப்போ கணக்கை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தலைப்பு எழுதுங்க. டிசம்பர் 31, 2017 அன்றைய வங்கி சரிக்கட்டு பட்டியல் தலைப்பு எழுதிட்டு ஃபஸ்ட்டு விவரத்தில் என்ன பண்ணுறீங்க, வங்கி அறிக்கையின்படியான இருப்பு 15,000 வெளிக்காலத்தில் போட்டுருங்க. போட்டுட்டு கூட்டுகன்னு போட்டுட்டு ஒரு 4-5 கோடு விட்டு கீழே கழிக்கணும் எழுதிடுங்க. இப்போ வங்கி கட்டணம் செலுத்தியிருக்கு, வங்கி கட்டணம் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். வங்கி கட்டணம்னா அவங்க அக்கௌண்ட்டில் குறைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். எங்கே குறைச்சிருக்கிறாங்க, வங்கி ஏட்டில் குறைச்சிருக்காங்க. அப்போ ரொக்க ஏட்டில் போட்டிருக்கோம், அவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால் அங்கே அதிகமாக இருக்கும். நாம் குறைச்சிட்டு, நாம் தான் வங்கியில் இருக்கிறோம், அதனால் ரொக்க ஏட்டில் அதிகமாக இருக்குது, வங்கி ஏட்டில் நம்ம அதை அதிகப்படுத்தணும், அப்போ அது கூட்டணும்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், 2 பார்த்திங்கன்னா வங்கியால் பற்று செய்யப்பட்ட வட்டி ரொக்க ஏட்டில் பதியப்படவில்லை. வங்கி வட்டி போட்டிருக்கு, பற்று செய்கிறாங்கன்னு சொன்னாலே குறைச்சிருக்காங்கன்னு அர்த்தம். எங்கே வங்கியில் குறைச்சிருக்கிறாங்க, ரொக்க ஏட்டில் குறைக்கல, அங்கே அதிகமாக இருக்கும். அதனால் ரொக்க ஏட்டில் அதிகமான நாமளும் வங்கி ஏட்டில் அதிகப்படுத்தணும். அப்போ என்ன செய்யணும், அதை கூட்டணும்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், நிலைய அறிவுறுத்தலின்படி வங்கி செலுத்திய காப்பீட்டு முனைமம் ரொக்க ஏட்டில் பதியப்படவில்லை. வங்கி என்ன பண்ணியிருக்கோம், நாம் என்ன பண்ணிருக்கோம், ஒரு வாடிக்கையாளருக்காக முனைமம் செலுத்துகிறோம், காப்பீட்டு முனைமம் செலுத்துகிறோம். அப்போ என்ன பண்ணியிருப்போம், அவர் சொன்னார் சொல்லிட்டு நம்ம மாதம் காப்பீட்டு முனைமம் செலுத்துகிறோம். அப்போ குறைச்சிட்டோன்னு அர்த்தம். எங்கே வங்கி ஏட்டில் குறைச்சிருக்கோம், அப்போ ரொக்க ஏட்டில் அவருக்கு தெரியாது இல்லையா, பதியப்படவில்லை. அப்போ ரொக்க ஏட்டு இருப்பு அதிகமாக இருக்கும். அதனால் ரொக்க ஏட்டு இருப்பு அதிகமானால் வங்கி ஏட்டில் என்ன பண்ணுறோம், அதையும் நம்ம கூட்டணும், அங்கேயும் அதிகப்படுத்தணும்னு அர்த்தம். இப்போ அதே மாதிரி நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கூட்டல் தொகை மட்டும் 1,950 ரூபா வருது. 250, 500, 300, 900, 1,950 ரூபா. மொத்தம் கூட்டிங்கன்னா 16,950 ரூபா. கழிக்க பார்த்தீங்கன்னா 2,500 மட்டும் தான் கழிக்கணும். இந்த 2,500 கழிச்சிங்கன்னா 14,450 ரூபா நமக்கு ரொக்க ஏட்டு இருப்பை கண்டுபிடிச்சிட்டோம். ரொக்க ஏட்டில் இவ்வளோ தான் இருக்குங்கிறத வங்கி ஏட்டு வச்சுட்டு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. இது போதும்னு நினைக்கிற மாதிரி. அடுத்த வீடியோ நம்ம அடுத்த கணக்கை பார்க்கலாம். அடுத்தது நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.